இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? மீன் பொரிச்சது தான். கேரளாவோட ஆத்தென்டிக் ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட் ஸோ சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு இல்லாதனால நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய தக்காளி, நிறைய கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு கடாயை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். லைனாக நம்ம ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நறுக்கி வச்சிங்கன்னா பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே டைம் பேஸாக பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபிஷ்ஷை வந்து பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறதுக்காக ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கிரேவியாக பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த கடிச்சா வந்து நல்லா கடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் ஒரு பாதி ஸ்பூன் சீரகத்தூள் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருப்பேன். கேரளா டிஷ்னாலே வந்து தேங்காய் தான். ஸோ அதனால் இந்த தேங்காயோட அந்த இருக்க தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இதை வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிட்டே இருக்கேன். ஸோ அந்த பக்கம் வந்து அது மேலே அப்ளை பண்ணுறேன். அந்த இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வாழை இலை வந்து நெருப்பில் காட்டிக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் நல்லா உள்ளே இருக்கும். உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பாதியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் மீனை வந்து இப்போ இதில் வச்சுட்டு மசாலாவை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கேப் விடாமல் நல்லா ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கேப் விடாமல் எங்கேயும் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா வந்து மடிச்சிக்கோங்க. இதிலே வந்து அந்த நார் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து கயிறாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. வெளியே எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நான் கட்டுற மாதிரி நான் காட்டுறேன்னு அந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு பேனில் நான் எந்த ஒரு ஆயிலுமே வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணலை. ஆல்ரெடி மீனில் இருக்க ஆயிலே போதும். நல்லா அப்பப்போ வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 2-3 வாட்டி வந்து அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா வந்து குக் ஆகும். இந்த மாதிரி அப்பப்போ லிட் கூட போட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணால் நல்லா குக் ஆச்சு. ஸ்மெல் செம்மையாக வந்து தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய் இது பண்ணுறதுனால நல்லா ஸ்மெல் வருது. எனக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. செம்ம சுட இருக்குது. மீனும் வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கியிருக்கு. உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி சூப்பரான டிஷ் வேணும்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ஸும் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் ட்ரை பண்ணிப்பேன்.